தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கீங்க. தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போலாம் உடம்பு வலிக்காம வேலை பார்க்கணும்னு நினைச்சு ஐடி கம்பெனில கை நிறைய சம்பாரிச்ச பணத்தை என்ன பண்ணணும்னு தெரியாம கை வலி கால் வலின்னு ஹாஸ்பிடல்ல செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நாங்களாம் அப்படி இல்லங்க. தினமும் வேர்வை சிந்தி உழைக்கிறனால ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். பாரம்பரியத்தை மறக்காம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வாழ்ந்தாலும் முக்கியம் இல்லங்க, எப்படி வந்தோம்ன்றதுதான் முக்கியம். எவனோ ஒருவனுக்கு தொழிலாளியாவே எத்தனை நாளைக்கு இப்படியே உழைக்க போறீங்க? தயவு செஞ்சு மாறுங்கப்பா. சூப்பரா குட்டி, நீ கிராமத்துல இருக்கனால உனக்கு இத பத்தி தெரியுது. சிட்டில பிறந்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க விவசாயம் பண்ண நிலத்துக்கு எங்க போவாங்க? நீயும் நானும் இப்படி கத்தி என்ன பையன்? என்ன மாதிரி யாராவது ஒரு பையனாவது பயனடைவான்ல. அடுத்து என்ன பண்ண போறீங்க? எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போறீங்க. விவசாயத்தை அழிய விடக்கூடாது. மண்ணில் உழவன் உழைத்தால் நாட்டில் பசி இல்ல. தயவு செஞ்சு ரோட்ல இருக்க மரங்களை வெட்டாதீங்க. விவசாயம் வளர்ந்தால் நாடு வளர்ந்ததாகும். தயவு செஞ்சு இயற்கையை நேசிங்கப்பா. வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கப்பா. இன்னைக்கு ஒரு மழை பெய்தா செம்மையா இருக்கும். அப்படியே ஒரு ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு போலாம். தம்பி, நான் தான் இந்த ஊருக்கு இனிமேல் புது கலெக்டர். உன் வீடியோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருக்கும். உனக்கு எப்ப எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. உங்களை மாதிரி ஒருத்தர் தான் இந்த மக்கள் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க. போறேன் தம்பி, சீக்கிரம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க விவசாயம்! வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.